வெல்கம் டு ராஜாராணி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கஷ்டப்பட்டு செஞ்சால் அந்த வெற்றி நம்ம உலகத்தையே சாதித்த அளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை பற்றி தான் நம்ம கதையாக பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனதுனால கீழே ஹைப் ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நிறைய தொழில் வேலைக்கு போகிறத விட சுயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுறாங்க. அதனால ஒரு கோழி வாங்கி அதை விற்று அப்படியே வேறு தொழிலாக பண்ணுறாங்க. நட்டமாயிடுது. ஆடு மாடு இந்த மாதிரி வாங்கி மொத்தமாக வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு தோல்வியாக போயிடுது. திருப்பி கொஞ்ச நாள் கழித்து சுயமாக ஏதோ கொஞ்சம் மளிகை சாமான் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி செய்கிறாங்க. அதுலேயே அவங்களுக்கு நஷ்டமாயிடுது. வீட்டில் இருந்தே டிஃபன் கடை இந்த மாதிரி போடுறாங்க. அதுலேயே அவங்களுக்கு நஷ்டமாயிடுது. இருந்தாலும் அவங்க முயற்சியை விடாமல் ரொம்ப இதுவாக செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களால அதை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் பார்த்தா ஊரில் உள்ளவங்க எல்லாம் அவங்கள கேலி பண்ணுறாங்க. கேலி பண்ணிவிட்டு, உன்னால் சுய தொழிலெல்லாம் செய்ய முடியாது, நீ ஒருத்தவங்கக்கிட்ட வேலைக்கு போ, உன்னால் சுய தொழில் செஞ்சு நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப மட்டம் தட்டி எல்லோரும் பேசுகிறாங்க. அப்படி அவர் கண்ணு முன்னாடியே பேசவும் அவர் ரொம்ப மன உளைச்சலாக வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மா ஒரு டீ காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு, என்னப்பா இன்னைக்கு ரொம்ப இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னை இப்படியெல்லாம் சொல்கிறாங்கம்மா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நான் ஏதாவது பண்ணி முன்னுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறேன், ஆனால் எல்லாரும் என்னைய இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப மனசு ஒரு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ அவங்க சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணனா உன்னோட வேலையோ உன்னோட லைஃப்பையோ யார் பார்க்கறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா, என் மனசு ரொம்ப கஷ்டப்படுறபடி அவங்க எல்லாரும் பேசிட்டாங்கம்மா, இத்தனை நாளாக என் முதுகுக்கு பின்னாடி தான் பேசினாங்க, இன்றைக்கி என் மூஞ்சிக்கு நேராகவே பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலோடு பேசுகிறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ அவங்க ஒரு நிமிஷம் பேசிட்டாங்கன்னு யோசிக்கிறியோ, உன்னோட லைஃப் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பையன் நாளையிலேருந்து அவங்க நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறாரு. நம்ம கோழி வாங்கி வளர்த்தணும், மாடு வாங்கி வளர்த்தணும், ஆடு வாங்கி வளர்த்தணும், இல்லைன்னா வியாபாரங்கள் செஞ்சோமோ அத்தனையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், எதனால் நமக்கு அது லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் யோசித்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவர் செஞ்ச தப்பை திருத்திக்கிட்டு திருப்பியும் தப்பு இல்லாமல் அந்த தொழிலை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நல்லா யோசித்து பிளான் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிறாரு. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நிதானத்தோட பொறுமையாக எல்லாத்தையும் யோசித்து பண்ணுறாரு. இதில் இருந்து அவர் கொஞ்ச நாளையிலேயே நிறைய வருமானங்கள் எல்லாம் பெற்று ரொம்ப நல்ல நிலைமைக்கு வர்றாரு. ஊரில் உள்ளவங்க எல்லாம், ஐயோ இதை எப்படி செஞ்சு தொழில் செஞ்சு முன்னேறி இன்னைக்கு நம்பர் 1 ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு பெருமையாக வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாய் மேலே கை வைக்கிற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான். அப்போ அவங்க ஊருக்காரங்களாம் கேட்டப்போ பார்த்து நக்கலாக ஒரு சிரிச்சுட்டு அவங்களுக்குலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. திருப்பி ஒரு நாள் டிவியில் பேட்டி எடுக்க வர்றாங்க. டிவியில் பேட்டி எடுக்க வர்றப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்போ அந்த கொஸ்டின் கேட்குறது எப்படி கேட்பாங்கன்னு நமக்கே ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க, இதுக்கு முன்னே என்ன பண்ணுவீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் ஒன்றும் அந்த ஊர்க்காரங்களை குத்தி காட்டுற மாதிரியே, ஆனாலும் அவங்கள விட்டு கொடுக்காமையும் குத்தி காட்டுற மாதிரியும் நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அவங்க என்னை அப்படி பேசலைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமையிலே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த பேட்டி இருந்திருக்கு. அப்போ திருப்பி முடிச்சுட்டு ஊருக்குள்ளே வந்த உடனே அவங்கள எல்லாரும் கேட்குறாங்க, என்னப்பா அப்படி சொல்லியிருந்தேன், உன்னோட வெற்றிக்கு காரணம் நாங்கள் தான்ற மாதிரி நீ சொல்லியிருந்த அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க எல்லாரும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, யாருமே பின்னாடி பேசுகிறாங்க முன்னாடி பேசுகிறாங்கன்னு நம்மளோட லட்சியத்தை தள்ளி வச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு தகுதியற்றவங்க
அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு. இதுதான் இந்த கதை. இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு முன்னாடியும் பேசுவாங்க, பின்னாடியும் பேசுவாங்க. நம்ம யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி நம்ம இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். நம்ம எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கக்கூடாதுன்னு நமக்குன்னு ஒரு புரிதல் இருக்கணும். நல்லது சொன்னாலும் கேட்டுக்கணும், கெட்டது சொன்னாலும் கேட்டுக்கணும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த கதை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.